ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரு சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான சிக்கன் ஃபீட் சூப் தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் ஃபீட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் தெரியாதனால நிறைய பேர் அதை வேஸ்ட்டுன்னு நினச்சி டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். அதை விரும்பி சாப்பிட்றதும் இல்லை. Now let us discuss about health benefits of chicken feet. சிக்கன் ஃபீட்டில் நிறைய கொலாஜன் கண்டென்ட் இருக்கிறதுனால அது நம்மளுடைய ஸ்கின் நரிஷ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சாதாரணமாக போன் ஃப்ராக்சர் ஆனவங்களுக்கு அந்த எலும்பு சீக்கிரம் கூடுறதுக்காக ஆட்டுக்கால் சூப் கொடுக்கறது வழக்கம். அதே போல் நம்ம இந்த சிக்கன் ஃபீட் சூப்பையும் வாரத்தில் 2-3 நாள் கொடுக்கும்போது அதே அளவு எலும்பு சீக்கிரமாக கூடுவதுக்கு இதுவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் வயசானவங்களுக்கும் சரி, இப்போ இருக்க ஜென்ரேஷனில் யங்ஸ்டருக்கும் சரி, இந்த மூட்டு வலி முதுகு வலி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது இல்லையா, அவங்கள இந்த சிக்கன் ஃபீட் சூப்பை ரெகுலராக எடுக்கும்போது அவங்களுடைய போன் மேரோ ஸ்ட்ரென்தன் ஆகி இந்த ப்ராப்ளம்லேருந்து அவங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஈவன் கொரியன் அண்ட் தாய் குசினில் இந்த சிக்கன் ஃபீட்டுன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் டெலிகசியாகவே இருக்குது. நீங்கள் கொரியன் ட்ராமா ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா அதில் வர ஹீரோ அண்ட் ஹீரோயின் இந்த சிக்கன் ஃபீட் டிஷ்ஷை விரும்பி சாப்பிட்றத பார்த்துருப்பீங்க. அந்த சிக்கன் ஃபீட்டை வச்சு தான் நம்ம ஒரு டெலிஷியஸான சூப் வெரைட்டியை பார்க்க போகிறோம். நம்ம சூப்போட மெயின் ஹீரோவே இந்த சிக்கன் ஃபீட் தாங்க. யூஸ்வலாக கடையில் நீங்கள் வாங்கும்போது இந்த எல்லோ ஸ்கின்னோடவும் நெயில்ஸோட தான் கிடைக்கும். நீங்கள் அங்கேயே கடையிலே சொல்லி நீங்கள் ஸ்கின் அவுட் பண்ணி நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் ஸ்கின்னோட வாங்கிட்டு வந்தீங்கன்னா, இந்த நெயில்ஸோடு நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா நெயில்ஸை நீங்கள் கத்திரியில் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கின்னை கட் பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜ் ஆகும். இந்த சூப் ஒரு 1 part ரெசிபி தாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி நம்ம இதை ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தோம்னாலே நம்ம அருமையாக சூப் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்துடலாமா? தாளிக்கிறதுக்காக ஹோல் ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வாசனைக்கு 2 பச்சை மிளகாய், சாட்டை பண்ணுறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது சூப் பவுடர் நம்ம ஆட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சூப் பவுடர் நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக ரெடி பண்ணது தாங்க. இதோட ரெசிபியை நான் அப்கமிங் ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். இப்போ குக் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? நம்ம சூப்புக்கு ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட் கொடுக்குற விதமாக நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த உடனே அது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வெங்காயம் வதங்கின உடனே ஃப்ளேவருக்காக புதினாவும் தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். சூப்புக்கு தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுறேன். அதே போல் சூப் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நாங்கள் காரசாரமாக சாப்பிடுவோன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மசாலா நல்லா வதங்கினோடனே சிக்கன் ஃபீட்டையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சூப்புக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடலாம். நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சூப் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குக்கரை லிட்டு போட்டு மூடி 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சூப்பு கமகமன்னு ரெடி ஆகிட்டுருக்கு. எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூப்புக்கு எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. நம்மளுடைய சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணிடலாமா? அப்படி இருக்குது. இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. ஒரு முறை நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த டேஸ்ட்டுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாரு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, it's bye from Charu.